சிறகடிக்க ஆசை சிறையில்ல அடுத்த வர எபிசோடில் நம்ம முத்து இருந்துட்டு மீனா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், அதுக்காக உன் காலில் விழுந்து கூட நான் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கேன் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. இதை கேட்ட மீனாவுக்கு பயங்கர அதிர்ச்சி இருக்குது. என்னங்க சொல்கிறீங்க? நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க? தப்பு பண்ணது நான் தானே. உங்ககிட்ட நான் விஷயத்த சொல்லியிருக்கணும். ஆனால் இந்த குடும்பம் கெட்டு போயிடக்கூடாது, யார் யாருக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யார்கிட்டேயும் உண்மையே சொல்லாமல் இருந்தேன். ஒவ்வொரு நாளுமா அவ்வளோ குற்ற உணர்ச்சியாக நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உன்னோட நிலமையே நான் இப்போ தான் மீனா புரிஞ்சுக்கிட்டேன். கிறிஷை நான் பார்த்துட்டு தான் வரேன். கிறிஷ் வந்து என்கிட்ட எப்படியெல்லாம் அழுந்தான் தெரியுமா? எங்கள் அம்மாவை நீங்கள் மறுபடியும் ஏற்றுப்பீங்களா? உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த வீட்டுக்கு நானும் எங்கள் அம்மாவும் வரலாமான்னு சொல்லி எத்தனை தடவை கேட்டான் தெரியுமா? ஆனால் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. மனசு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அப்போ தான் அப்பா சொன்னார், நம்ம இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறோமே, சின்ன பையன் கிறிஷு அவனும் எவ்வளோ வருத்தப்படுவான். அதெல்லாம் யோசிச்சு தானே மீனா நம்மக்கிட்ட உண்மையே சொல்லாமல் இருந்துச்சு. ஆனால் நம்ம அந்த விஷயத்த புரிஞ்சுக்காம மீனா கிட்ட இவ்வளோ கடுமையாக பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொன்னது எல்லா விஷயத்தையும் முத்து வந்து மீனா கிட்ட சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதுக்கடுத்து தான் மீனா இருந்துட்டு கிருஷிக்காக மட்டும்தாங்க ஜோகினியை பற்றின விஷயத்த சொல்லாமல் விட்டுட்டேன், அதுக்காக நான் எத்தனை தடவை வேணாலும் மன்னிப்பு கேட்குறேங்கன்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜயா இருந்துட்டு மனோஜ்க்கு எப்படியாவது வேறொரு கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு பொண்ணு தேட ஆரம்பிக்கிறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.